என்கிட்ட இருக்கிற முக்காவாசி ட்ரெஸ் எல்லாம் இப்போ எனக்கு பத்தவே மாட்டேங்குது. ஏன்னா, நான் இப்போ 6 மந்த்ஸ் பிரெக்னன்ட். இந்த டைம்ல கொஞ்சம் வெயிட்டும் போடும், பேபி பம்பும் தெரிய ஆரம்பிக்கிறதுனால, ஸ்ட்ரெய்ட் கட் டாப்ஸ் எல்லாம் சுத்தமா போட முடியாது. சும்மா இப்படி யூஸே பண்ணாம ஷெல்ஃப்ல அடுக்கி வச்சிருக்கிறதும் இடத்த அடைச்ச மாதிரி தான் இருக்கு. எப்படியும் பேபி பிறந்து 1 இயர்க்கு அப்புறமா தான் இந்த ட்ரெஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவேன். அதனால எனக்கு எதெல்லாம் தேவைப்படுமோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து எடுத்து வச்சுட்டு, தூசி எதுவும் ஆகாம இந்த ட்ரெஸ்ஸ பத்திரமா வைக்கிறதுக்காக கொஞ்சம் கிளாத் ஸ்டோரேஜ் பேக்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன். இது மொத்தமா செட் ஆஃப் 6 வரும். சென்டர்ல மட்டும் டிரான்ஸ்பரண்டா குடுத்துருப்பாங்க. அதனால உள்ள என்ன ட்ரெஸ் இருக்குன்றது நமக்கு வெளியிலருந்து பார்க்கச்சலயே தெரியும். நான் ஒரு பேக்ல வந்து 10லருந்து 12 குர்த்தி செட் வரைக்கும் வச்சுட்டேன். மொத்த ட்ரெஸ்ஸையும் 2டே பேக்ல வச்சு முடிச்சுட்டேன். ஆல்ரெடி என் சாரி எல்லாம் வைக்கிறதுக்காக இந்த மாரி ஆர்கனைசர் முன்னாடியே ஒரு வாட்டி வாங்குனேன். எனக்கு அது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நம்ம வீட்ல எக்ஸ்ட்ராவா இருக்கிற பெட்ஷீட்டு, இல்ல ரொம்ப ரேரா கட்டுற சாரி, இல்ல கிட்ஸோட கவுன் எல்லாம் கூட வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்ம இந்த பேக் இல்லாம சும்மா வைக்கிறப்போ அடிக்கடி அது கலஞ்சு போற மாதிரி இருக்கும். ஆனா இதுல வச்சுட்டா அந்த பிரச்சனையே இருக்காது. ரொம்ப நீட்டா இருக்கும். நம்ம லாஃப்ட்லயோ இல்ல ஏதோ ஷெல்ஃப்லயோ வச்சுக்க வேண்டியதான். இந்த கிளாத் ஸ்டோரேஜ் ஆர்கனைசரோட லிங்க் வந்து நான் மேல டாக் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. பாய்.